வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம குக் வித் கோமாளியில் தர்ஷன் அவங்க பண்ண வரகரிசி குஸ்கூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குஸ்கூஸ் அப்படின்றது நார்த் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி. குஸ்கூஸ் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பாலை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்டியூ போட்டு சர்வ் பண்ணுவாங்க. பட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த குஸ்கூஸை கிச்சடி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். கூடவே கொஞ்சமாக ஹம்மஸ் பண்ணி அதோட சர்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வரகரிசி எடுத்துக்கலாம். எந்த மில்லட் சமைச்சாலும் அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. ஏன்னா மேலே நிறைய தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 டைம் இந்த மாதிரி ரப் பண்ணி தேய்ச்சி கழுவிக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமேட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சமைக்க முடியும். நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். நார்மலாக நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த வரகரிசிலாம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல வரகரிசி, அதை எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துலேயே என்னோடய வரகரிசி பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. அடுப்பை நல்ல லோ ஃப்ளேம் வச்சு வேக வைங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிடும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸில் எவ்வளோ சூப்பராக உதிராக வந்திருக்குன்னு. 1 கப் வரகரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் சூப்பராக கிடைக்கும். இப்போ அந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கொடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அண்ட் கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல வரகரிசி, அதை எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. அதே சமயம் நமக்கு உதிராகவும் இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சது எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்துக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளோட சூப்பரான வரகரிசி குஸ்கூஸ் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ஹம்மஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஹம்மஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயிலில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிபிக்கு ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் தஹினி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஹம்மஸ் பண்ண போகிறோம். அடுத்து 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமேட்டு குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் அப்போ சேர்க்கலைன்னா அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 பூண்டு சேர்த்துக்கலாம் அண்ட் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இதை ரொட்டி அப்படி இல்லைன்னா சிப்ஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வரகரிசியில் பண்ணோம்ல குஸ்கூஸ், அதை இந்த மாதிரி ஒரு தேங்காவோட மூடியில் வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம பண்ண அந்த ஹம்மஸ் வச்சிடலாம். கடைசியாக ஒரு மாங்காய் துண்டை லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த சூப்பரான வரகரிசி குஸ்கூஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் அந்த ஹம்மஸ் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.